பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதல் ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கலாகிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ரயில்வே துறையின் பங்களிப்பு பற்றியும் ரயில்வே துறையில் தனியார் பங்களிப்பு குறித்தும் நரேந்திர மோடி அரசு ஏற்கனவே சில கருத்துக்களை அண்மையில் வெளியிட்டது. மேலும் பட்ஜெட்டிற்கு முன்னதாகவே ரயில் கட்டணத்தை 14.2% உயர்த்தியதால் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் கட்டண உயர்வு பற்றிய அறிவிப்புகள் இருக்காது என்று யூகிக்கப்படுகிறது. பயணிகள் பாதுகாப்பு, புதிய ரயில் தடங்கள் போன்றவையும் இன்று அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக், ட்விட்டர் பக்கங்கள் நேற்று மாலையில் தொடங்கப்பட்டிருக்கின்றன. பட்ஜெட் விவரங்களும் இதர விவரங்களும் இந்த சமூக வலைதளங்களில் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ரயில்வே துறையில் புதுமைகள், நவீனங்களுக்கு இடமளிக்கப்படுவதன் குறியீடாகவே பார்க்கப்படுகிறது. இதுபற்றி விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் MR ராமலிங்கம், SRMU உதவி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், TREU செயல் தலைவர் இளங்கோவன், ரயில் பயணிகள் சங்கத்தின் மாசிலாமணி ஆகியோர் அரங்கத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி முத்துராமலிங்கமும் நம்முடன் இணைந்திருக்கிறார். மேலும் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ராஜ்குமார் மற்றும் செய்தியாளர் ஸ்டாலின், டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து கௌதம் கார்த்திகேயன், நெல்லை ரயில் நிலையத்திலிருந்து நாகராஜ், சேலம் ரயில் நிலையத்திலிருந்து மோகன்ராஜ் ஆகியோர் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். தமிழக ரயில் திட்டப் பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாமல் பல திட்டங்கள் கிடப்பிலும் மந்தகதியிலும் இருக்கும் நிலை தொடர்கிறது. இந்த நிலை குறித்து விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு இது. தமிழகத்தில் புதிய பாதை, அகலப்பாதை உட்பட பல ரயில் பாதை விரிவாக்க திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. இதற்கு 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி தேவைப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குறைவான நிதியே ஒதுக்கப்படுகிறது. இதனால் திட்டப்பணிகள் வேகம் எடுக்க மறுக்கின்றன. தற்போது பல திட்டங்கள் நடைபெற்றாலும் விழுப்புரம், திண்டுக்கல் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டம் எல்லா தரப்பினராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், திண்டுக்கல் முடிஞ்சதுன்னு சொன்னாக்க உங்களுக்கு சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இரட்டைப்பாதை கிடைக்கும். இரட்டைப்பாதை கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஏராளமான ரயில்களை, புதிய ரயில்களை விட முடியும். இப்போ எவ்வளவு பெரிய நெருக்கடியில் அந்த பாதை இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பல காரணங்களால் முடங்கி உள்ளன. இந்த முடக்கத்தால் திட்ட மதிப்பீடு பல மடங்கு உயர்கிறது. உதாரணமாக கரூர், சேலம் இடையே புதிய பாதை அமைக்கும் திட்டம் 80 கோடி ரூபாயில் 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்போதுதான் முடிந்தது. இதற்கு 700 கோடி ரூபாய் வரை செலவிட வேண்டியதாகிவிட்டது. எனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முதலில் முடிக்க வேண்டும் என்று பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். இப்படி அரைக்குறையாக முடிக்கப்பட்ட ப்ராஜெக்டுகள் ஏராளம் தமிழ்நாட்டில். முதல்ல அதை முடித்து தந்தாலே போதும். புதிய ப்ராஜெக்டில் விட பழைய ப்ராஜெக்டு, முடக்கப்பட்ட ப்ராஜெக்டு இதெல்லாமே தொடங்கி அதை முடித்தாங்களானால பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். தமிழகத்தில் மக்கள் வரவேற்பார்கள். கடந்த 2012-13ஆம் ஆண்டில் தமிழக ரயில்வே திட்டப்பணிகளுக்கு 2160 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2013-14ஆம் ஆண்டில் 1805 கோடி ரூபாயாகவும் இடைக்கால பட்ஜெட்டில் 1788 கோடியாகவும் குறைந்துள்ளது. இப்படி குறைக்கப்படுவதால் பயணிகளுக்கு போதுமான ரயில் சேவை அளிக்க முடியாது. எனவே அறிவித்த நிதியை உடனடியாக வழங்க ரயில்வே தொழிற்சங்க தரப்பில் கூறுகின்றனர். தமிழகத்துக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு போதுமான நிதியை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கடந்த காலங்களில் பட்ஜெட் அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக மாறிவிட்டு திட்டங்களை அறிவித்துவிட்டு திட்டங்களுக்கு போதுமான பணம் ஒதுக்காத காரணத்தால் திட்டங்கள் முடங்கி போயிருக்கின்றன. இந்தியா முழுவதும் 407 திட்ட பணிகளுக்கு 1,85,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக ரயில்வே தரப்பில் கூறப்படுகிறது. நிதி இல்லாததை காரணமாக கூறி தேவையற்ற திட்டங்களை கைவிடவும் ரயில்வே நிர்வாகம் யோசிக்கிறது. ரயில்வே திட்டங்களில் தாமதத்தை தவிர்ப்பதன் மூலம் நிதி செலவை தவிர்க்க வாய்ப்புள்ள விஷயங்களில் கவனம் செலுத்தி மக்களுக்கு சேவையை அதிகரிக்க வேண்டும் என்பதே இன்றைய பரவலான எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் வேல் சங்கர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் ரயில்வே பட்ஜெட் என்பதால் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்போம். டெல்லியிலிருந்து அவர் இணைந்திருக்கிறார்.
கௌதம், ரயில்வே பட்ஜெட்ல என்ன அறிவிப்புகள் இன்று வெளியாகுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு? சத்யபிரியா, அதாவது நீங்கள் முன்பே கூறியதுபடி இந்த பொருளாதார விவகாரத்தில் வளர்ச்சியை எட்டுவதற்கு உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் இந்த நிலையில் ரயில் பட்ஜெட் ஒரு முக்கியமான ஒன்றாக அவருடைய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரயில்வே துறையானது தற்போது நட்டத்தில் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாய் அளவு செயல்பட்டதாக சொல்லப்படும் ரயில் கட்டண உயர்வை தாங்கள் அமல்படுத்தியதாகவும் பாரதிய ஜனதா கட்சியானது தற்போது சொல்லியிருந்தது, பாரதிய ஜனதா அரசு சொல்லியிருந்தது. இந்நிலையில் இன்றைய ரயில்வே பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் என்றால், அதாவது நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வரும் ஒரு தரப்பினரின் கோரிக்கையாக சொல்லப்படும் FDI எனப்படும் நேரடி அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படுமா ரயில்வேயில் என்பது ஒரு முக்கியமானது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. பல்வேறு அரசு துறைகளில் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ரயில்வே துறையில் அனுமதிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் தற்போது இந்த பேச்சு எழுந்தவுடனேயே உள்துறை அமைச்சகமானது ரயில்வே துறையில் அந்நிய நேரடி முதலீட்டினை அனுமதிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தினை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த அரசுக்கும் FDI விவகாரத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்றது ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லப்பட்டிருந்த விஷயம், நாட்டின் முக்கியமான 4 நகரங்களான டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்டவற்றை இணைக்கும்படியாக அதிவிரைவு ரயில்களான அதாவது புல்லட் ரயில்களை உருவாக்குகின்ற ஒரு திட்டம். அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுமா என்பதையும் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழகம், இது மட்டுமல்லாமல் நாடு முழுமைக்கும் தேவையான புதிய ரயில்கள் போன்ற அறிவிப்புகளும் வெளியிடப்படுமா என்பதனையும் பார்க்க வேண்டும். இதற்கு அடுத்த கட்டமாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு. ஏனென்றால் இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே 2 பெரிய ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன, ரயில்கள் தடம் புரள்வது நடந்திருக்கின்றன. எனவே ரயில்வே பாதுகாப்பு, ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கு என்ன விதமான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க இருக்கிறது என்பதனையும் இந்த பட்ஜெட்டில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவைதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சங்களாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது. சத்யபிரியா. கௌதம், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிற இந்த புதிய ரயில்வே பட்ஜெட்டிலிருந்து தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத செய்தியாளர் ராஜ்குமார் கேட்கலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து ராஜ்குமார் இணைப்புல இருக்கிறாரு. ராஜ்குமார், சென்னை சென்ட்ரல்ல இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசுனீங்களா? இன்றைய பட்ஜெட்ல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? சத்யபிரியா, அதாவது நிச்சயமாக மத்தியில் நரேந்திர மோடி அரசு பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட்டை ரயில் பயணிகள் மற்றும் ரயில் பயணிகள் சங்கம் உட்பட அனைத்து பொதுமக்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு ஏற்கனவே முன்பாக கடந்த மாதம் ரயில் பயணிகள் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதாவது ரயில் பயணிகள் கட்டணம் 14.2%, சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்பட்டது. இது பயணிகளிடையே ஒரு பெரிய அளவுக்கான ஏமாற்றம் ஏற்பட்டது என்று பயணிகள் மற்றும் ரயில் பயணிகள் சங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்ற சூழ்நிலையில் இன்று தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட் ரயில் பயணிகளுக்கு பல திட்டங்களும் புதிய அறிவிப்புகளும் வர வேண்டும் என்று ரயில் பயணிகள் தெரிவிக்கிறார்கள். அதில் குறிப்பாக தற்போது நாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இந்த ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளிடையே நாம் பேசும்பொழுது இந்த பட்ஜெட்டை தாங்கள் பெரிதும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய, குறிப்பாக டெல்லி, மும்பை, கொல்கத்தா இது போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களுடைய ரயில் சேவையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்திலும் புதிய வழித்தடங்களில் ரயில் சேவைகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் புறநகர் ரயில்கள் செல்லக்கூடிய ரயில் பெட்டிகளை கூடுதலாக இணைக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் பீச் டு தாம்பரம் வரை செல்லக்கூடிய ரயில்கள், அந்த ரயில் சேவையில் 9 பெட்டிகள் இருக்கிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் செல்லக்கூடிய ரயில் பயணிகள் ஏராளமானோர் இதில் பயணிக்கிறார்கள். எனவே கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு இது போன்ற புறநகர் ரயில் நிலையங்கள் ரயில் பெட்டிகளை கூடுதலாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்பு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பண்டிகை காலங்களில் இயக்கக்கூடிய ரயில்கள் இன்னும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கூடுதலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. சத்யபிரியா, இது மட்டும் இல்லாமல் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் அவர்கள் ஏற்கனவே ரயில் விபத்துகள் தொடர்ச்சியாக அடிக்கடி நடக்கிறது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே அமைச்சகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் இந்த பட்ஜெட்டில் அதற்கான அந்த விபத்துகளை தடுப்பதற்கான திட்டங்களையும் அறிவிப்புகளும் இதில் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. சத்யபிரியா, தொடர்ந்து பேசலாம். இன்றைய ரயில்வே பட்ஜெட்டிலிருந்து நெல்லை மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத நாகராஜ் கிட்ட கேட்கலாம். நாகராஜ், நெல்லை மாவட்ட மக்களுடைய கோரிக்கைகள் என்ன? இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க?
சத்யபிரியா, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டிய கோரிக்கைகளும் இருக்கிறது. தற்பொழுது நம்மோடு பயணிகள் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய தேவை என்ன, ரயில் சேவை தேவை இருக்கிறது? அதாவது நெல்லை மாவட்டம் தொழில் ரீதியாக வளர்ந்து வர்ற நகரம். இங்கே இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் எந்த தொழிலுமே இல்லாமல் இருந்த நிலைமை போய் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழில் நகரமாக நெல்லை இருக்கு. அதில் அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரயில் சேவையை பொறுத்தளவு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவு இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டெல்லி, பாம்பே, கல்கத்தா போன்ற நகரங்களுக்கு இன்னும் ரெகுலராக ட்ரெயின் விடலை. இதில் ரொம்ப முக்கியமான கோரிக்கை, நாங்களும் வருஷமாக நான் ரெகுலராக சீசன் டிக்கெட் ஹோல்டர். நாங்கள் வருஷம் டிஆர்எம்க்கு, ஜிஎம்க்குலாம் சொல்கிறோம். எங்கள் அசோசியேஷன்லேருந்து என்ன சொல்கிறோம்னா, மதுரை சென்னை இரட்டை ரயில் பாதையை, மதுரை டு கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதையை அவசியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது பண்ணுனா தென் மாவட்ட மக்களுக்கு அதிக வருமானம் தரக்கூடியதே சதன் ரயில்வேக்கு அதிக வருமானம் தரக்கூடியதே தென் மாவட்டம் தான். அதுக்கு ரொம்ப இன்னும் வருமானம் மேலும் பெருகணும்னா மதுரை கன்னியாகுமரி இரட்டை அகல ரயில் பாதையை போடணும். திருநெல்வேலியிலிருந்து கல்கத்தா, மும்பை, சென்னை, இவங்களுக்கு திருப்பதி, அப்புறம் முக்கியமான ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் ரெகுலராக ட்ரெயின் விடணும். இங்கே மக்கள் இந்த மாதிரி தொலைதூர ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பக்கத்தில் இருக்க நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னைக்கு போகிறதுக்கு இப்போ வர்ற ட்ரெயின் பத்தாது. கூடுதலாக ஒரு ட்ரெயின் விடும்படி நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஆனரபிள் ரயில்வே மினிஸ்டர் அவங்க இன்றைக்கி 12 மணிக்கு ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் தமிழகத்துக்கு, குறிப்பாக தென் மாவட்டத்துக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வரும் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன் சார். சத்யபிரியா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீண்ட நாள் தேவையான இரட்டை ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மற்றும் சென்னைக்கு இங்கிருந்து தினமும் ஒரு ரயில் மட்டும் தான் இயக்கப்படுகிறது, அதாவது நெல்லை எக்ஸ்பிரஸ் என்று. ஆனால் அதுபோல் கூடுதல் ரயில் இயக்கப்பட வேண்டும். அதே போல் பயணிகள் ரயில் என்பது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. அது பகல் நேரத்தில் சென்னைக்கு செல்லக்கூடிய ஒரு பயணிகள் ரயில் ஏற்படுத்தியிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளிகளும் சிறு வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் லாபம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த பயணிகள் ரயிலில் அமையும் என்பது இவர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. சத்யபிரியா, நாகராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முதல் ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ரயில்வே பட்ஜெட் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்பது பற்றி விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள்.